ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி இந்த டாகிள் தீம் ப்ராஜெக்டை வந்து நம்ம ரியாக்ட் ஜேஎஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து 2 பட்டன் வந்து இருக்கும். ஸோ லைட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, லைட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து லைட் கலரில் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதே மாதிரி டார்க் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் டார்க் கலரில் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ப்ராஜெக்ட் தான். ஸோ இதுதான் நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி ரியாக்ட் ஜேஎஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த கம்ப்ளீட் வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இப்போ இந்த டெமோ வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, வாங்க இப்போ நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம கோட் பண்ணுறதுக்கு நான் வந்து விசுவல் ஸ்டுடியோ கோட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வேறு என்ன கோட் எடிட்டர் கம்ஃபர்டபுளோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபைலை வந்து செலக்ட் பண்ணி ஓப்பன் ஃபோல்டர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபைலை வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ ரியாக்ட் ப்ராஜெக்ட் அப்படின்ற இந்த ஃபோல்டரை வந்து செலக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல தான் நம்ம வந்து ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் npm create white at latest அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு ப்ராஜெக்ட் நேம் வந்து கேட்கும். ஸோ நம்ம ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாகிள் தீம். ஸோ டாகிள் தீம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஃப்ரேம் ஒர்க்கை வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ ரியாக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு வேரியண்ட் வந்து கேட்குது. ஸோ டைப் ஸ்கிரிப்டா இல்லை ஜாவா ஸ்கிரிப்டான்னு கேட்குது. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ளஸ் எஸ்டபிள்யூசியை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த டைரக்டரிக்குள்ளே போகணும். டாகிள் தீம்ன்ற இந்த டைரக்டரிக்குள்ளே போகணும். ஸோ சிடி டாகிள் தீம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா இப்போ உள்ளே போயிடும். ஸோ இப்போ நம்ம npm வந்து இன்ஸ்டால் பண்ணணும் நம்ம ப்ராஜெக்ட்க்கு. ஸோ npm இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம npm வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ப்ராஜெக்டை வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் ஒரு வாட்டி. npm run dev அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் வந்து இப்போ ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, நம்மளுக்கு வந்து இந்த லோக்கல் ஹோஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் ரன் ஆகி இப்போ ஹோஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம அதை செக் பண்ணிக்கலாம். ஸோ யூஆர்எல்ல போயிட்டு நான் அதை பேஸ்ட் பண்ணால், ஸோ இப்போ எனக்கு பாருங்கள் ஒயிட் ப்ளஸ் ரியாக்ட்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்மளுக்கு வந்து இந்த லோக்கல் ஹோஸ்ட்டில் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் நம்மளோட டெமோ வெப்சைட்டு. ஸோ இதில் இருக்க மாதிரி இப்போ நம்ம எலமெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணலாம் நம்ம வெப்சைட்டில். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனையும் நம்ம வந்து இந்த எஸ்ஆர்சி ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பாருங்கள். டாகிள் தீம் ப்ராஜெக்ட்குள்ளே எஸ்ஆர்சி ஃபோல்டர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் தான் வந்து நம்ம கோட் பண்ண போகிறோம். ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா app.jsx app.cssன்னு 2 ஃபைல்ஸ் இருக்கும். அதுவும் இல்லாத main.jsxன்னு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ இந்த main.jsxல நம்ம இந்த ஸ்ட்ரிக்ட் மோடுன்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுக்குள்ளே என்ன காம்போனன்ட் தரோமோ ஸோ அந்த காம்போனன்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அங்கே அவுட்புட்டில் வந்து டிஸ்பிளே ஆகுது லோக்கல் ஹோஸ்ட்டில். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த app.jsல டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அவுட்புட்டில் பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த ஒயிட் ஐக்கான், ரியாக்ட் ஐக்கான்ஸ், அப்புறம் இந்த கவுண்டர்ஸ் இது எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ இது நம்மளுக்கு தேவையில்லை இப்போதைக்கு. ஸோ இதை வந்து நான் Ctrl A கொடுத்து டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி app.cssஸும் நமக்கு தேவையில்லை. ஸோ இதையும் வந்து டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம app.jsஸில் நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டிஃபால்ட்டான அந்த பாய்லர் பிளேட் கோட்ஸை வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணோம். ஸோ RAFC அப்படின்னு சொல்லிட்டு போட்டு என்டரை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ரியாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட்லேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த ஆப் காம்போனன்ட் வந்து எழுதுகிறோம். ஸோ கடைசியாக வந்து இந்த ஆப் காம்போனன்ட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணால் தான் நம்ம வந்து main.jsxல வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம மெயினான அந்த ஸ்டேட்லாம் வந்து க்ரியேட் பண்ணிடலாம். கான்ஸ்ட் அப்புறம் ஒரு ஸ்கொயர் பிரேசஸை கொடுத்துட்டு தீம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட் தீம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு வேரியபிள், அதாவது ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டேட்டை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தான் அப்டேட் பண்ணணும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா செட் தீம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே என்ன நேம் கொடுக்குறீங்களோ அதுக்கு முன்னாடி ப்ரிஃபிக்ஸ் வந்து செட்டை வந்து கொடுத்துட்டு கேமல் கேசிங்கில் கொடுத்தீங்கன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன், அப்டேட் பண்ணுற ஃபங்க்ஷன். ஸோ ஈக்குவல் டு யூஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ரியாக்டில் வந்து நம்ம யூஸ் ஸ்டேட் ஹூக்கை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டை வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லைட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஏன்னா டிஃபால்ட்டாக நம்ம லைட் தீம் தான் வந்து வைக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம அவுட்புட்டில் வந்து பாருங்கள், நீங்கள் எந்த டார்க்கில் இருந்தாலும் சரி லைட்டில் இருந்தாலும் சரி, நான் ரெஃப்ரெஷ் பண்ணோடனே பாருங்கள் எனக்கு பேக்ரவுண்ட் வந்து லைட்டாக வந்து மாறிடுச்சு. ஸோ ஏன்னா இப்போ நம்ம டிஃபால்ட்டாக வந்து லைட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம், இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம் ஸ்டார்டிங்கில் தீம் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு.
ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த தீமை வந்து அப்டேட் பண்ண முடியும் ரியாக்ட்ல. ஓகே. இப்போ நம்ம அப்டேட் பண்ணுறதுக்கான அந்த ஃபங்க்ஷன் வந்து ரைட் பண்ணிக்கலாம். லைட் தீமுக்கும் சரி, டார்க் தீமுக்கும் சரி. ஓகேங்களா? ஸோ கான்ஸ்ட் லைட் தீம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆரோ ஃபங்க்ஷனில் என்ன இருக்க போகுதுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு லாக் ஸ்டேட்மெண்ட் வந்து எழுதிக்கிறேன். ஸோ கன்சோல் டாட் லாக் ஆஃப் இப்போ நம்ம செட்டிங் லைட் தீம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். செட்டிங் லைட் தீம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ இது நம்ம ரெஃபரன்ஸ் தான். எதனா எரர் ஆயிடுச்சுன்னா நம்ம லாகில் வந்து செக் பண்ணுறதுக்கு தான். ஓகே. இப்போ நம்ம தீம் வந்து செட் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, நம்ம செட் தீமை யூஸ் பண்ணி தான் தீமை வந்து செட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஸோ செட் தீம் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த தீம் வந்து இந்த தீம் வேரியபிள் வந்து டார்க்ல இருந்தாலும் சரி, ஸோ இது அப்படி இல்லாமல் அது வந்து லைட்ல இருந்தாலும் சரி, அதை வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணும்போது கரெக்டாக வந்து லைட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நம்ம டார்க் தீமுக்கும் ஃபங்க்ஷன் வந்து ரைட் பண்ணிக்கலாம். ஸோ கான்ஸ்ட் டார்க் தீம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ அதே மாதிரி நம்ம இங்கேயும் வந்து ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் வந்து ரைட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இப்போ மேலே வந்து நம்ம இந்த கன்சோல் லாக் எழுதணும் பார்த்தீங்களா? ஸோ அதையே வந்து நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செட்டிங் லைட் தீமுக்கு பதில் டார்க் தீம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே செட் தீம் சொல்லிட்டு அந்த மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபங்க்ஷனு. ஸோ அதை வந்து கால் பண்ணுறோம். ஸோ டார்க் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து லைட் தீம் செட் பண்ணியாச்சு இந்த ஃபங்க்ஷன் ட்ரிகர் பண்ணும்போது. ஸோ அதே மாதிரி டார்க் தீம் ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணும்போது டார்க் தீம் வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அந்த ஜேஎஸ்எக்ஸ் சின்டாக்ஸ் வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்குள்ள. ஸோ இப்போ நம்ம அவுட்புட்டில் வந்து பாருங்கள். ஸோ எப்படி இருக்குன்னா, 2 பட்டன் இருக்குது. ரெண்டுமே கொஞ்சம் கேப்பில் வந்து பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த லைட் பட்டனோட பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் கிரே கலர் வருது. டார்க் பட்டனோட பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் பிளாக் கலர் வருது. டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லைட் பட்டனோட டெக்ஸ்ட் வந்து பிளாக் கலர் இருக்குது. அதே மாதிரி பிளாக் பட்டனோட டெக்ஸ்ட் வந்து ஒயிட் கலரில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம், ஸோ இப்போ நம்ம இந்த ஜேஎஸ்எக்ஸ் சின்டாக்ஸ் வந்து எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து டிவ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அந்த டிவ்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் நேம் வந்து வச்சுக்கலாம். ஸோ ஆல்ரெடி இங்கே மேலே ஒரு டிவ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுக்கே வந்து நம்ம ஒரு கிளாஸ் நேம் வந்து வச்சுக்கலாம். ஸோ கிளாஸ் நேம் ஈக்குவல் டு நம்ம இந்த கிளாஸ் நேம் வந்து டைரெக்டாக தரப்போகிறதில்ல. ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு டெம்ப்ளேட் லிட்ரலில் தான் தரப்போகிறோம். ஸோ இந்த டெம்ப்ளேட் லிட்ரல் கொடுத்து அதை வந்து தீம் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்ல, டார்க் லைட்டுன்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் தீம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கொடுத்துக்கலாம் டெம்ப்ளேட் லிட்ரலுக்குள்ள. ஓகே. இப்போ இந்த டிவ் வந்து ஃபஸ்ட்டு அந்த பேசிக்கான டிவ் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்னொரு டிவ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு கிளாஸ் நேம் கொடுக்கலாம். ஸோ என்னன்னா பட்டன் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ கிளாஸ் நேம் ஈக்குவல் டு பட்டன் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த ஆக்சுவலான அந்த பட்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ பட்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஈக்குவல் டு லைட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆன் கிளிக் ஈக்குவல் டு நம்ம மேலே ஆல்ரெடி கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா, லைட் தீம்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பட்டனுக்குள்ளே வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து கொடுக்கணும்ல. ஸோ அதனால் இங்கே வந்து லைட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த பட்டனை அப்படியே நான் வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ஐடி வந்து லைட்டுன்னு கொடுத்தோம்ல, ஸோ இந்த இடத்துல வந்து டார்க்குன்னு மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி லைட் தீம்னு இங்கே கொடுத்துருக்கோம்ல, ஸோ அதுக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் தீம் அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ணிட்டு கடைசியாக இங்கே லைட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த இடத்துல வந்து டார்க் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ இந்த டெம்ப்ளேட் லிட்ரலுக்கு வெளியில் வந்து இந்த ரைட் பண்ணியிருக்கோம்ல, ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதுக்கு வெளியில் வந்து இந்த சிங்கிள் கோட்ஸ்லாம் வந்து வராது. ஓகேங்களா? ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கோட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் இன்ஸ்பெக்ட் கொடுத்து ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் கொடுத்து கன்சோலுக்கு வந்து போய்க்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் லைட்டை வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா செட்டிங் லைட் தீம் சொல்லிட்டு வருது. டார்க்கை ப்ளஸ் பண்ணால் செட்டிங் டார்க் தீம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபங்க்ஷனலாக வந்து ஒர்க் ஆகுது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து இன்னும் சேஞ்ச் ஆகலை. ஏன்னா நம்ம சிஎஸ்எஸ்லாம் இப்போ ஆட் பண்ணோம். ஸோ ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ சிஎஸ்எஸ் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சிஎஸ்எஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி main.jsஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சிஎஸ்எஸ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ இம்போர்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து டாட் ஸ்லாஷ் கொடுத்து
app.css அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த main.jsxல நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம சிஎஸ்எஸ் வந்து ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம சிஎஸ்எஸ் ரைட் பண்ணுறது ரைட் சைடில் வந்து நம்மளுக்கு அந்த வெப்சைட்டில் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரிஞ்சதுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம எழுதும் போது ஈஸியாக பார்த்து பார்த்து ரைட் பண்ணலாம் என்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இந்த விஎஸ் கோடை வந்து நான் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ சைட் பை சைடு வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம கோட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து நம்ம கோட் பண்ணுறது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு குளோபல் ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மார்ஜின் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி பேடிங் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் சைஸிங் வந்து பார்டர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம டிஃபால்ட்டான அந்த மார்ஜின்லாம் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு தீம் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணோம்ல, ஸோ அதுக்கு வந்து ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தீம் கண்டெய்னர்னு எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த app.jsxல தீம் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ இதுக்கான ஸ்டைல்ஸ் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன வரப்போகுதுன்னா ஃபஸ்ட்டு மின் ஹைட் வந்து கொடுக்கலாம். ஸோ மின் ஹைட் ஈக்குவல் டு ஒரு 100 விஹெச் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஃபுல் வித்தை வந்து அது எடுத்துக்க போகுது மின் ஹைட்னா. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வித் வந்து கொடுக்கலாம். ஸோ வித்து வந்து ஒரு 100% அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஏன்னா ஃபுல் வித்தை வந்து எடுத்துக்கிட்டோம் அது. ஸோ நெக்ஸ்ட்டு டிரான்சிஷன் வந்து கொடுப்போம். ஸோ டிரான்சிஷன் ஈக்குவல் டு ஆல்னு சொல்லிட்டு கொடுத்து ஒரு 0.3 செகண்ட்ஸ் கொடுக்கலாமா? கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஈஸ் அனிமேஷன் வந்து கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இப்போ தீம் கண்டெய்னருக்கான ஸ்டைல்ஸ் வந்து முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தீம் கண்டெய்னர் லைட்டாக இருக்கும்போது என்ன ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணலாம். ஸோ ஏன்னா இங்கே அங்கே டெம்ப்ளேட் லிட்ரல் எதுக்கு கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டு டார்க் வந்து அதுவே டாகுல் ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு வாட்டியும். ஸோ இந்த டீம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம்ல, ஸோ இந்த இடத்துல லைட் அண்ட் டார்க் வந்து ஒவ்வொரு வாட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் தனித்தனியாக அதுக்கான ஸ்டைல்ஸ் வந்து ரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அது வந்து லைட்டாக இருக்கும்போது நம்ம பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக வந்து சேஞ்ச் பண்ணோம். ஸோ ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அப்புறம் டெக்ஸ்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து டெக்ஸ்ட் கலர் வந்து பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து இதுவே வந்து டார்க் ஆச்சுன்னா என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ தீம் கண்டெய்னர் டாட் டார்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இப்போ பேக்ரவுண்ட் கலர் ஈக்குவல் டு பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஸோ அது வந்து டார்க்காக இருந்துச்சுன்னா பிளாக் வந்து பேக்ரவுண்ட் கலரு, டெக்ஸ்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பட்டன் கண்டெய்னருக்கான ஸ்டைல்ஸ் வந்து ரைட் பண்ணலாம். ஸோ பட்டன் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ பொசிஷன் ஈக்குவல் டு அப்சல்யூட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஸோ பொசிஷன் வந்து அப்சல்யூட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ ஏன் நம்ம பொசிஷன் வந்து அப்சல்யூட் கொடுக்குறோன்னா அதோட ப்ரீவியஸான ஆன்சிஸ்டர் அது பாருங்கள். ஸோ அது வியூ ஹைட்டு தான் அதோட ஆன்சிஸ்டர். ஸோ அதோட வித் ரெஸ்பெக்ட் டு வியூ ஹைட்டோட இப்போ நம்ம இந்த பட்டன் கண்டெய்னர் வந்து பிளேஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இங்கே பொசிஷன் ஈக்குவல் டு அப்சல்யூட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ 50% அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ டாப்லேருந்து. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்டில் இருந்தும் ஒரு 50% வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ தான் சென்டரில் வரும். ஸோ 50% அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வந்து சென்டர் இன்னும் ஆகலை. ஸோ அப்படி பர்ஃபெக்டாக நம்ம ஆனோம்னா டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஸோ டிரான்ஸ்லேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து இப்போ -50% கமா மறுபடியும் வந்து -50% அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சென்டர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ டிஸ்பிளே ஈக்குவல் டு ஃப்ளெக்ஸு. ஸோ கேப் வந்து நம்மளுக்கு வேணும்ல 2 பட்டனுக்கும். ஸோ ஏன்னா ரொம்ப ஒட்டி ஒட்டி இருக்குது. ஸோ அதனால் கேப் ஈக்குவல் டு ஒரு 20 px வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வந்து வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம பட்டன் கண்டெய்னருக்கான ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பட்டனுக்கான ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேடிங் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேடிங் ஈக்குவல் டு 10 px வந்து டாப் அண்ட் பாட்டமில் வந்து ஆட் பண்ணுவோம். 20 px வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்டர் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ பார்டர் ஈக்குவல் டு நன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். ஏன்னா பார்டர் வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ அதனால் நன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ பார்டர் ரேடியஸ் வந்து நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணுவோம். ஒரு 5 px கொடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப ஷார்ப்பாக வந்து தேவையில்லை நம்ம எட்ஜஸ் வந்து. ஓகே, ஸோ அடுத்து வந்து கர்சர் ஈக்குவல் டு பாயிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்து இந்த பட்டனை ஹாவர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த பாயிண்டர் வந்து ஷோ ஆகும்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 16px அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஸோ கடைசியாக வந்து டிரான்சிஷன் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ டிரான்சிஷன் ஈக்குவல் டு ஆல்னு சொல்லிட்டு கொடுத்து ஒரு 0. அதே மாதிரி 0.3 செகண்ட்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஈஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம பட்டனுக்கான ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம app.jsxல ஐடி வந்து கொடுத்தோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த லைட் பட்டன் டார்க் பட்டனுக்கு வந்து ஐடி ஈக்குவல் டு லைட்டு ஐடி ஈக்குவல் டு டார்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம்ல. ஸோ அந்த லைட் அண்ட் டார்க் பட்டனுக்கான ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லைட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ லைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் ஈக்குவல் டு ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பேக்ரவுண்ட் கலர் பாருங்கள் ஒயிட்டாக வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு கலர் ஈக்குவல் டு நம்மளுக்கு வந்து பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஒயிட் பட்டனுக்கு வந்து கலர் வந்து பிளாக். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இதை ஹாவர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். ஸோ இப்போ லைட்டு ஹாவர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஸோ இதை ஹாவர் பண்ணும்போது பேக்ரவுண்ட் கலர் ஈக்குவல் டு நம்மளுக்கு கொஞ்சம் சட்டிலாக வந்து சேஞ்ச் ஆனால் போதும். ஸோ E0 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 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ஹாவர் பண்ணும்போது லைட்டாக சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதுவே நம்மளுக்கு போதும். ஸோ அடுத்து வந்து நம்ம டார்க்குக்கு வந்து சிஎஸ்எஸ் வந்து ரைட் பண்ணிக்கலாம். ஸோ ஹேஷ்டாக் டார்க்குன்னு சொல்லிட்டு போட்டோம்னா எனக்கு டார்க்குன்ற அந்த ஐடி வந்து செலக்ட் ஆகும், அந்த பட்டன் வந்து செலக்ட் ஆகும். ஸோ பேக்ரவுண்ட் கலர் ஈக்குவல் டு நம்ம வந்து பிளாக் கலர் வந்து கொடுக்கணும். ஸோ ரொம்ப பிளாக் கலர் வேணால் நம்ம ஒரு கிரே கலர் மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ ஹேஷ்டாக் 333 அந்த மாதிரி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து கலர் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ இதோட டெக்ஸ்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஸோ ஆல்ரெடி ஒயிட்டில் தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் இதுக்கும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த டார்க் இந்த பட்டனை வந்து ஹாவர் பண்ணும்போது நம்ம வந்து கொஞ்சம் சட்டிலாக வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி பண்ணணும். ஸோ ஹாவர் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன். ஸோ ஹாவர் பண்ணும்போது நம்மளுக்கு பேக்ரவுண்ட் கலர் ஈக்குவல் டு ஒரு ஹேஷ்டேக் ஒரு 444 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஹாவர் பண்ணும்போது பாருங்கள் லைட்டாக வந்து உங்களுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம சிஎஸ்எஸ் வந்து ஓவர் ஆயிடுச்சு. ஓகே, இப்போயே நம்ம கோட் வந்து இன்னும் ஃபங்க்ஷனலாக வந்து சேஞ்ச் ஆகல. ஸோ ஏன் இந்த இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா அந்த index.css அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் இருக்க கோடு வந்து நம்மளுக்கு வந்து தேவையில்ல. ஸோ இதில் டிஃபால்ட்டாக பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளாக்கு வந்து செட் ஆயிருக்கு. ஸோ அதனால் இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ரிமூவ் பண்ணோடனே பாருங்கள் இப்போ நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் லைட் தீமை கிளிக் பண்ணால் எனக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து லைட்டாக வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அதே மாதிரி டார்க் தீமை கிளிக் பண்ணால் எனக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து டார்க்காக வந்து சேஞ்ச் ஆகுது பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஓகே, உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வேறு என்ன ப்ராஜெக்ட் வந்து நான் க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.